வீட்டில் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அப்போ சந்திரசேகர் சொல்றாரு, பொங்கல் வரப்போது சூப்பரா நம்ம எல்லாருமே நல்லா குடும்பத்தோட கொண்டாடணும் அப்படின்னு சொல்றாரு. ஆமாம்மாமா சூப்பரா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரசேகர் சொல்றாரு, வந்த பொங்கலுக்கு கண்டிப்பா பொன்னி தான் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டோன்னே ஜெயா, உஷா எல்லாருக்குமே பயங்கரமா கோவம் வருது. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. ஆனால் பொன்னி மட்டும் பயங்கரமா சந்தோஷத்தோட இருக்காங்க. போகிக்கு தேவையில்லாத எல்லா திங்ஸும் எல்லாருமே போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ உஷா யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம், இந்த பொன்னியை எப்படியாச்சும் மாட்டி விடணும், கண்டிப்பாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியை கூப்பிடுறாங்க. பொன்னி இங்கே வா, அத்தையோட தேவையில்லாத திங்ஸ் எல்லாமே ஒரு காட்டனில் போட்டு வச்சிருக்கேன், நீ போய் எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. போயிட்டு அந்த பாக்ஸில் இருக்க எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வராங்க. அதில் நிறைய புக்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படியே நெருப்பில் போடுறாங்க. போடு பொன்னி, போடு போடு, எல்லாத்தையும் போடு, இது எல்லாமே தேவையில்லாதது தான் அத்தையோடது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே பொன்னியும் எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்க. எல்லாருமே போகி சூப்பரா கொண்டாடிட்டு உள்ள வராங்க. ஜெயா வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே ரூமுக்கு போறாங்க. போயிட்டு தேடுறாங்க, எங்க இங்க வச்ச ஃபைலை காணோம், நோட்டை காணோம், எதையுமே காணோம், எங்க போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷனா தேடிட்டு இருக்காங்க. எங்க போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. இல்ல உள்ள வச்ச அந்த நோட்டு ஃபைல் எதையுமே காணோம், எங்க போச்சுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியா, உங்க திங்ஸ் எல்லாமே பொன்னி தான் போகில போட்டு எரிச்சிட்டா, ஒண்ணு கூட இல்லை அப்படின்னு உஷா சொல்றாங்க. அதை கேட்ட உடனே அவ்வளோ கோவம் வருது ஜெயாக்கு. அப்படியே பொன்னி பார்க்குறாங்க. என்ன பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஜெயா. பொன்னி என்ன பண்ணுறதே தெரியல. இல்லை தேவையில்லாத திங்ஸ், அதனால தான் நான் போட்டேன், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ஜெயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அதில் ஸ்வரம் எல்லாமே எழுதி வச்சிருந்தேன், அதை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பாதுகாப்பாக வச்சுருந்தேன் தெரியுமா, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. பொன்னி அப்படியே பதட்டத்தோடு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ சக்தி சொல்கிறாரு, இல்லை இதோட வேல்யூ என்னன்றது பொன்னிக்கு தெரியாது, அதனால தான் இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே இன்னும் கோவம் வருது அதிகமாக. ஜெயா அப்படியே கோவமாக பார்க்குறாங்க.